ஹாய் ஹலோ வணக்கம். ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வரவேற்பது உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டாரட். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு என்ன மாதிரி பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா கருமாரியம்மன் பிளெஸ்ஸிங்ஸ். ஓகே, கருமாரியம்மன் உங்களுக்கு சில செய்திகள் சொல்கிறதுக்கு வந்திருக்காங்க. வாங்க உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ என் கையில் 2 கிறிஸ்டல்ஸ் இருக்குது. ஒன்று ப்ளூ கலர் கிறிஸ்டல். இதில் ரெய்கி சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ரொம்ப வெரி பவர்ஃபுல் சிம்பிள்ஸ். ஓகே, இது ப்ளூ கலர். இது லைட் க்ரீன் கலர். ஓகே, இதுவும் ரெய்கி சிம்பிள்ஸ் போட்டது தான். ஓகே, இப்போ நம்ம 2 வச்சுருக்கோம், ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் கலர். ஓகே, ஃபர்ஸ்ட் பைல் ப்ளூ கலர், செகண்ட் பைல் க்ரீன் கலர். அந்த மாதிரி கலர்லனாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டு செகண்டுன்னு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ஃபஸ்ட் பைலான ப்ளூ கலர் பையில் யாரை செலக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கான பதிவை நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ளூ கலர் இதாங்க ரெய்கி பவர்ஃபுல் சிம்பிள். ஓகே, வாங்க பதிவிற்குள்ள போகலாம். யாருக்கெல்லாம் கருமாரியம்மன் ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் கருமாரியம்மன். ஓகே, அதுவும் திருவேற்காடு கருமாரியம்மன்னா ரொம்ப ரொம்ப இஷ்டமான தெய்வம் எனக்கு. நீங்கள் ஒரு தடவை திருவேற்காடு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். சூரியனுக்கே ஒளி கொடுத்தவங்க. ஓகே, ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் ஒளி கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை வச்சு நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஓகே, உங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, உங்களோட இந்த உதவி செய்கிற குணம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் இந்த உதவி மனப்பான்மை இருக்கு இல்லையா உங்ககிட்ட, அந்த ஒரு விஷயம் அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சதற்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த குணத்தை மட்டும் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டினியூஸாக இந்த குணம் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் காப்பாற்றி கொண்டு இருக்கணும் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு நியாயமாக நடந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு நியாயமாக நடந்துக்கக்கூடிய நபர் தான் அப்படின்றாங்க. இந்த கையில் தராசு இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் ஒரு நியாயம் தவறாதவர். ஓகே, எல்லார்கிட்டையுமே ஒரு நியாயத்தை எதிர்பார்ப்பீங்க. அதே நேரத்தில் நியாயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சரியான ஒரு நியாயத்தை தான் வழங்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட இந்த நியாயமான ஒரு குணமும், ஓகே, நேர்மையான இந்த குணமும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற இந்த குணமும் தான் அம்பாளை உங்கள் பக்கம் ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதனால அம்பாளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் கணவர் அல்லது மனைவியோட உங்கள் குழந்தைகளோட நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்றது அம்மா நினைக்கிறாங்க. ஓகே, அதுக்கு யார் எந்த தடங்கள் கொண்டு வந்தாலும் அதை அகற்றி நீங்கள் சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலியோட வாழ்வதற்கு அம்பாளோட அருள் அனுகிரகம் உங்களுக்கு எப்போதுமே உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ.
உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையும் ஒரு பெரிய சப்போர்ட்டா அம்பாள் வந்து எப்பயுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க உங்க குடும்பத்திலயுமே சரி, இந்த அம்மன் வழிபாடு வந்து நீங்க தொடர்ந்து கண்டினியூஸா உங்க முன்னோர்கள்ல இருந்து, உங்க அப்பா தாத்தா பாட்டில இருந்து, உங்க அம்மா அப்பால இருந்து நீங்க எல்லாருமே வந்து வழி வழியா வந்து மாரியம்மனை கும்பிடுறவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் இந்த மாவிளக்கு எடுப்பாங்கல்ல, மாவிளக்கு, அந்த ஒரு பரிகாரத்தை கூட கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு அம்பாளோட ஒரு அனுகிரகம் பெற்ற ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. உங்கள் குடும்பத்தில் அம்பாள் வழிபாடு எப்பயுமே இருக்கலாம், கன்னி தெய்வ வழிபாடு இருக்கலாம். ஓகே. இல்லை உங்கள் வீட்டில் வந்து அம்பாளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பூஜை எப்பயுமே நடந்துட்டுருக்கலாம். இல்லைன்னா அம்மன் கோவிலில் பூஜை பண்ணுவாங்கல்ல பூசாரி, அந்த வம்சத்தை சார்ந்தவங்களாக கூட நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அந்த குடும்பத்தில் வழி வழியாக வந்த ஜென்ரேஷனாக கூட நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த நீங்கள் இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு இப்போ வந்து ஒரு பலன் கிடைக்க போகுது. ஓகே. நீங்கள் வந்து அம்பாள் கிட்ட வச்ச கோரிக்கையை அம்பாள் வந்து சீக்கிரமாக நிறைவேற்றி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அம்பாள் வந்து நீங்கள் வச்சிருக்க ஒரு அம்பாள்கிட்ட வச்ச கோரிக்கையை நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்பாள். ஓகே. உங்கள் வேண்டுதல் பலிக்கிற நேரம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஸாக இருக்கீங்க அந்த விஷயத்தில். அது நடக்குமா நடக்காதா, நான் எடுத்த முடிவு சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நீங்கள் கன்ஃபியூஸாக இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து சில நேரம் வந்து உங்கள் உடல்நிலையும் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது பாடி பெயின் இருக்குது, ஹெட்ஏக் இருக்குது, பாடி பேக் பெயின் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் கூட உங்கள் மனசில் வந்து அடிக்கடி வருது. ஸோ வந்து அதற்கு காரணம் வந்து உங்களோட ஜாதகத்தில் ராகு. ஓகே. ராகுங்கிற கிரகம் வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களை ஆக்டிவேட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தனக்கு யாரும் ஏதோ செஞ்சுருக்காங்க அப்படின்ற அந்த நினப்பு வந்து வரும். ஸோ வந்து அந்த மாதிரி யாருக்கு இருக்கோ அவங்க வந்து நீங்கள் திருவேற்காடு கருமாரியம்மனை வந்து கும்பிடலாம். ஆக்சுவலாக கருமாரியம்மன் அப்படின்றது வந்து எந்த கருமாரியம்மனையும் நீங்கள் கும்பிடலாம். கருமாரியம்மன் வந்து பார்த்துருக்கீங்களா, பாம்பு வந்து பின்னாடி இருக்கும், 5 தலை பாம்பு வந்து படம் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ராகுக்கான அதிதேவதையே அவங்க தான். ஓகே. ஸோ நீங்கள் வந்து நான் கருமாரியம்மனை வந்து கும்பிடும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையுமே சரி செய்வாங்க. உங்கள் உடம்பு வந்து சரியாகிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. கர்மானால நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கான தீர்வையும் அம்பாள் வந்து சொல்லுவாங்க. இல்லை யாராவது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அதுக்கான தீர்வு வந்து அம்பாள் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இல்லை உங்களுக்கு ஒரு மனப்பிரமை, நமக்கு யாராவது செஞ்சுட்டாங்கன்ற ஒரு மனப்பிரமை இருந்தாலும் அதையும் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மைண்டு நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. உங்களை வந்து தேவையில்லாமல் பேசி யாரோ நோகடிக்கிறாங்க, இல்லை வந்து உங்க மேல அனாவசியமா ஒரு பழி தூக்கி போடுறாங்க, இல்ல உங்களை அவமானப்படுத்தணும்னே சில வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க பௌர்ணமி அன்னைக்கு போய் நீங்க அம்பாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து அவங்கள வந்து செயல்பட விடாம தடுத்து உங்களை வந்து அந்த கெட்ட பெயர்ல இருந்து அம்பாள் வந்து கண்டிப்பா காப்பாத்துவாங்க. அந்த உங்களை யாரு கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட உண்மையான முகத்திரையை வந்து அம்பாள் வந்து மற்றவங்களுக்கு ஊருக்கு வெளிச்சம் போட்டு
போட்டு காட்டுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து அம்பாளை பரிபூர்ணமாக நம்பினாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து மனசில் போட்டு குழப்பிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அம்பாள் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்னன்னா அம்பாள் வந்து ஒரு தாய்மை குணம் உள்ளவங்க. ஓகே, நீங்க குழந்தைகளுக்காக ஒரு குழந்தை வரம் வேண்டி அம்மா கிட்ட ரொம்ப நாளா வந்து வேண்டுதல் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பாக்கியத்தை வந்து அம்பாள் அருள்வதற்கு ரெடியா இருக்காங்க. ஓகே, அனுகிரகம் பண்ண போறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க வந்து மேஷ ராசியா இருக்கலாம், இல்ல மீன ராசியா இருக்கலாம், இல்ல மேஷ லக்னம் இல்ல மீன லக்னமா இருக்கலாம், இல்ல கடக ராசி கடக லக்னமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்போ வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன், பிடிக்காதவங்க ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, பிடிச்சவங்க மட்டும் நீங்கள் கேளுங்க. ஆக்சுவலாக வந்து சில பேர் இப்போ வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஓகே, குழந்தை இருக்குது அப்படின்னா, இப்போ ஆண் குழந்தைகள் மட்டும் இருக்கு அப்படின்னா பெண் குழந்தை இல்லை உனக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு பேசுறாங்க. பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கு ஆண் குழந்தைகள் இல்லை அப்படின்னா உனக்கு ஆண் வாரிசே இல்லை, வாரிசு இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்துறாங்க. ஏங்க எப்படிதாங்க வாழ முடியும்? மனுஷங்க வந்து ஏதாவது வந்து யாருக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கோ அதுதானே அவங்க லைஃப்ல வந்து கிடைக்கும் இல்லையா? நம்ம செஞ்ச பூர்வ புண்ணியம் பூர்வ பாவம் அதுல உள்ள பலன் தான் இந்த ஜென்மத்துல நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஆனா அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா வந்து ஏன் ஆக்கி ஒரு நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம வீட்டாளுகளா இருக்கட்டும், இல்ல வெளியாளுகளா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகளை வச்சு நீங்க வந்து பிளேம் பண்றீங்க அப்படின்னா அது ரொம்ப 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 தப்பு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு பசங்க மட்டும்தான் இருக்காங்க பொண்ணுங்க இல்லைன்னா ஏன் உங்க பொண்ணு இல்லை அப்படின்ற அந்த வேர்டையும், அதே மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா பொண்ணுங்க மட்டும் இருக்காங்கன்னா ஏன் உனக்கு ஆம்பளை பையன் இல்லையா வாரிசு இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த விஷயத்துக்காக நானும் வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கும் அந்த ஒரு சில பேர் கேட்டு ஒரு மன சங்கடத்தை எனக்கு உருவாக்கி இருக்காங்க. ஓகே, அந்த கதையை வந்து உங்கள்கிட்ட நான் சொல்றேன். ஆக்சுவலாக எங்கள் ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அது நார்த் இந்தியன் பொண்ணு தான். ஓகே, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 25 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண் வந்து இப்போ இது நடந்து 7-8 இயர்ஸ் இருக்கும். அந்த பெண் வந்து எனக்கு வந்து 2 பசங்க, ரெண்டு பேருமே ஆண் குழந்தைகள் எனக்கு. ஓகே, பெண் குழந்தை எனக்கு கிடையாது. ஓகே, அவங்க வந்து எங்கிட்ட வந்து டியூஸ்டே நைட்டு, அது வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் நைட்டு வந்து ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பெண் வந்து எங்கிட்ட என்ன கேட்குறா அப்படின்னா, நீங்க அது வந்து ஒரு பொறாமையில கேட்டாலோ இல்லை எதுல கேட்டான்னு தெரியாது, அது வந்து நம்மளை கஷ்டப்படுத்தணும்ன்றக்காக கேட்ட கேள்வி. அது வந்து நீங்க என்னதான் வந்து இவ்வளவு தானம் தர்மங்கள் புண்ணியங்கள் செய்தாலும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து ஒரு தானம் ஒரு புண்ணியம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது லைஃப்ல அப்படின்னு சொன்னா. நான் சொன்னேன், அப்படி என்னம்மா கிடைக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, நீங்க இவ்வளோ தான தர்மங்கள் பண்றீங்க, அன்னதானம் பண்றீங்க, கண்டினியூஸா நானும் பார்க்குறேன் நிறைய தான தர்மங்கள் பண்றீங்க, ஆனா கன்னிகா தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து செய்ய முடியாது, ஏன்னா உங்களுக்கு வந்து பொம்பளை பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப 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 மனசு வேதனை ஆயிடுச்சு. என்னடா இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் ஃபுல்லாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் செகண்ட் சைல்டு வந்து எனக்கு பொண்ணாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து எனக்கு அதுவும் பையனாயிடுச்சு 7-8 மந்த்ஸில். அப்போ வந்து நம்ம ஸ்கேன்லேயே சொல்லிடுவாங்க என்ன குழந்தைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் ஆம்பளை பையன்னு சொல்லும்போது நான் ரொம்ப அழுதேன். டாக்டரை கூட என்கிட்ட கேட்டாங்க, பொண்ணுன்னு சொன்னாதான் எல்லாரும் அழுவாங்க, நீங்கள் பையன்னு சொல்கிறதுக்காக அழுகிறீங்க அப்படின்னு கூட கேட்டாங்க டாக்டர்ஸ். ஓகே, எனக்கு வந்து அந்த அளவுக்கு, ஏன்னா இங்கே உள்ளவங்க எல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் பையன் அப்படின்னா தான் ரொம்ப அதை வந்து ரொம்ப இதாக கிரேஸாக ரொம்ப இதாக கொண்டாடுவாங்களா. நான் பொண்ணுன்னு இல்லையே அப்படின்றது அழுது வந்து டாக்டருக்கு வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதனால அவர் அப்படி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இப்படி சொல்லு நான் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான் அம்பாள்கிட்ட. நீ வந்து எனக்கு இப்படி வந்து நீ எனக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு நான் தூங்கிட்டேன். ஒரு டியூஸ்டே நைட்டு சொன்னேன்னா வெனஸ்டே தேர்ஸ்டே, ஓகே 3வது நாள்
தேர்ஸ்டே நைட்டு எனக்கு வந்து ஒரு கருமாரியம்மன் கோவில்ல இருந்து ஒரு அழைப்பு வருது. அந்த கருமாரியம்மன் கோவில் வந்து நான் அவ்வளோ தூரம் வந்து நாங்கள் அப்போ வந்து அந்த கோயிலுக்கெல்லாம் போகிறது வரதில்லை. கொஞ்சம் அப்போ தான் ஃபஸ்ட்டு போக ஆரம்பித்த ஒரு நேரம். ரொம்ப வந்து அட்டாச்சு இல்லை அந்த கோவில். அப்போ எனக்கு வந்து அந்த கோவில் நிர்வாகி வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து காலையில் மேடமை கூட்டிகிட்டு வந்துருங்க சார், ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. அப்போ நாங்கள் வந்து என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, என்ன விஷயம் சார், என்ன இதா அப்படின்னு சொல்லி, என்ன ஏதாவது விசேஷமா அப்படின்னாக்க, ஆமாம் சார் நீங்கள் வந்து வாங்க, அவ்வளோதான், நான் வந்து உங்களை கூப்பிடுறேன், நீங்கள் மேடமோட கண்டிப்பாக ஒரு 9-9:30க்கெலாம் வந்து நீங்கள் கோவிலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்பையும் சரி ஏதோ ஒரு பூஜைக்கு கூப்பிட்றாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் எங்களுக்கு ஒன்றும் தெரில. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் நாங்கள் 9:30 மணிக்கு போயிட்டோம் அந்த கோவிலுக்கு. போனால் அங்கே வந்து ஐயர் வந்து அந்த ஹோமம்லாம் பண்ணுறாரு, நிறைய மக்கள் வந்திருக்காங்க, ரொம்ப டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அப்போ வந்து அந்த சார் கூட அவ்வளோ ரிலேஷன் இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க உட்காருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஐயர் பக்கத்தில் வந்து அந்த யாகம் வளர்க்குறாங்களா அது பக்கத்தில் உட்கார சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானே ஹஸ்பண்டும் உட்காந்தோன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்போ நான் சொன்னேன் சார் இது என்ன பூஜைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ, இது வந்து அம்பாளுக்கும் சிவனுக்கும் நடக்கிற ஒரு கல்யாணம். அதாவது அங்க வந்து ஒரு அரசும் வேம்பும் சேர்ந்த மாதிரி ஒரு கோவில், கருமாரியம்மன் கோவில். அங்க வந்து தலவிருஷம் வந்து இது வேம்பு அரசும் சேர்ந்து இருக்கும். ஓகே, வருடம் நாங்க வந்து திருக்கல்யாணம் பண்ணுவோம். இப்ப 22 வருஷம் ஆயிடுச்சு இது கண்டினியூஸா பண்ணிட்டே. இது வந்து 23வது வருஷம். ஸோ வந்து உங்களையும் மேடமையும் தான் வந்து அதுக்காக தான் கூப்பிட்டோம். நீங்க வந்து அம்பாளுக்கு வந்து கன்னிகாதானம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே கண்ணில் வந்து ஆனந்த கண்ணீர் என்னால் அடக்கவே முடியல. சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னும் போது, இல்லை எனக்கு வந்து தோணுச்சு, சரி உங்களுக்கு தானே பொண்ணு இல்லை, ஸோ நீங்களே வந்து அம்பாளை பொண்ணாக தத்தெடுத்துக்கோங்க. ஸோ அதனால் இன்னைக்கு வந்து நீங்கள் அம்பாளுக்கு அம்மா அப்பாவை உட்காந்து இந்த கன்னிகாதானத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேங்க அன்னைக்கு தான் நான் நினைச்சேன், இப்ப சொல்லும் போது கூட என் கண்ணில் கண்ணீர் வருது. அன்னைக்கு தான் நினைச்சேன் அம்பாள் வந்து எவ்வளோ ஒரு கருணை மிக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக அந்த கோவில் போய் உட்கார்ற வரைக்குமே எனக்கு எதுக்காக கூப்பிட்டாங்கன்றது தெரியாது. அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அம்பாளுக்கு அம்மா அப்பாவா நாங்கள் உட்காந்துருந்தோம். ஏற்ற மாதிரி வந்து சிவனுக்கு அம்மா அப்பாவா என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் உட்காந்துருந்தாங்க அந்த கோவிலில். இப்போ ஃப்ரெண்டு ரொம்ப, அப்போ வந்து எனக்கு அவங்கள யாருன்னு தெரியாது உட்காந்த டைமில், அந்த பூஜை பண்ணுற டைமில். இப்போ வந்து அவங்க நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்க எனக்கு. ஸோ வந்து அப்படி வந்து தட்டு மாற்றி எப்படி ஒரு திருமணத்தை ஒரு பொண்ணுக்கு நம்ம பையனுக்கு நடத்துவோமோ அதே மாதிரி எல்லா இதையும் வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த முறைகள் எல்லாம் கடைபிடிச்சு ஒரு கல்யாணம் மாதிரியே நடத்தி ஒரு 100-200 பேருக்கு வந்து வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அந்த எந்த பெண் வந்து என்கிட்ட சொன்னாலோ உங்களுக்கு இந்த கன்னியாதானம் பண்ண முடியாதுன்னு சொன்னாலோ அதே பெண் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டா இந்த விஷயம். ஏன்னா அவளும் அந்த கோயிலுக்கு வந்திருந்தா எங்களோட. ஸோ அவளும் வந்து எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா. நாங்கள் மற்றவங்க எல்லாரும் நார்மலாக ஒரு பெண்ணுக்கு தான் கன்னியாதானம் பண்ணி வைக்க முடியும், ஆனால் அம்பாளுக்கே கன்னியாதானம் பண்ணி வச்ச ஒரு பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் சொன்னது தப்பு, என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா. அப்போ வந்து அது வந்து 23, 24, 25 அந்த 3 வருடங்களுமே நான் தான் வந்து அம்பாளுக்கு வந்து கன்னியாதானம் பண்ணி வச்சோம். பையனோட தரப்புல இருந்து வேற ஆள் வந்து 3 வருஷம் வேற ஒரு கப்பல் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா 3 வருஷம் கண்டினியூஸா எங்களுக்கே இந்த பாக்கியம் கிடைச்சது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ஸ் தான். அதுவும் வந்து அடுத்த வருடங்கள் 25வது வருடம் வந்து நானே எல்லா செலவையும் ஏத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்து எல்லா வந்து ஸ்வீட்ஸ் எல்லா இதுவும் வரவழைச்சு அம்பாளுக்கு வந்து என் பொண்ணா இருந்தா நான் என்ன செய்யணும் அதே இதை வந்து நான் செஞ்சு அம்பாளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டா நான் வந்து பண்ணி வச்சேங்க. அது வந்து என்னோட லைஃப்ல வந்து மறக்க முடியாத விஷயம்.
அதாவது நம்ம வந்து அவளை ஒரு கண்ணீர் விட்டோம் அவளை நினச்சி, ஆனால் அவள் 3 நாள் அதை நடத்தி கொடுத்தா பாருங்களேன், அதுதாங்க பிளெஸ்ஸிங்ஸ். உண்மையிலே இன்றைக்கும் வந்து நான் அம்பாளை நினச்சாலே நான் அழுதுருவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு அவங்க வந்து கருணை வந்து நிறைந்தவங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா, கடவுள் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு ட்வின்ஸ் இரட்டை குழந்தைகளாக உங்களுக்கு நல்லபடி ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து யார் இந்த மாதிரி சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து அம்பாள் கிட்ட உள்ள நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. உங்களுக்கு வந்து கரெக்டான நேரத்தில் அம்பாள் வந்து குழந்தை வரத்தை அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாமல் ரொம்ப பேர் வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, அதுக்கும் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு விவாக பிராப்தம் வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து அதே கோவிலில் வந்து பின்னாடி வந்து நான் நிறைய இது முருகர், ராகு கேது, அப்புறம் வந்து வராகி, காலபைரவர் எல்லாமே பிரதிஷ்டெல்லாம் பண்ணேன். அதெல்லாம் எப்படி வந்து அம்பாள் என்கிட்ட சொன்னாங்க, நான் எப்படிலாம் வந்து அந்த பிரதிஷ்டை பண்ணேன் அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுகளில் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லிக்கிறேன். ஆனால் யாருக்காவது ரொம்ப வந்து ஒரு கல்யாணமே ஆகாமல் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, நான் அம்பாளுக்கு வந்து ஒரு சேலை கொடுத்து அதை கட்டிட்டு அந்த சாரியை வந்து திருப்பி நான் கோவிலில் சொல்லி வாங்கி அது கூட வந்து வளையல் போட்டு மற்ற மங்கள சாமான்கள் அத்தனையுமே வச்சு அந்த பெண்ணுக்கு கொடுத்து, அந்த பெண் வந்து அந்த சேலையை கட்டிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை போல் கோவில் போயிட்டு வந்து அந்த சேலையை உடுத்திட்டு கோவில் போகணும். கோவில் போய் அம்பாளுக்கு விளக்கு போட்டுட்டு வந்தால் ஒரு 2 மாதத்துக்குள்ளே, மோஸ்ட்லி 3 மாதத்துக்குள்ளே அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுதுங்க. இது வந்து கண்கூடாக இப்பயும் நடக்கிற ஒரு உண்மை. ஓகே, இது வந்து இந்த சாரீ வந்து நான் வாங்கி கொடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்குனாவது நான் செஞ்சு அதை கல்யாணம் பண்ணி அவங்க நல்லபடியாக வாழ்கிறத பார்த்துருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நீங்கள் வைங்க. ஓகே, அம்பாளை வந்து சரணாகதி அடைங்க, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அவள் பண்ணி தருவாள் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறேன். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் பண்ண முடியாமல் தடுமாறுறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து நீங்கள் வந்து அம்பாள் கிட்ட சொல்லி அம்பாள் கிட்ட வேண்டுதல் வைங்க. உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் வந்து வாழ்க்கையில் ஒரு ஸ்டடி வந்து கிடைக்கும். அதே மாதிரி 7 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, அர்த்தாங்கஷ்ட சனி நடக்குது, கண்ட சனி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரும் வந்து எவ்வளோ பயமுறுத்தினாலும் அதெல்லாம் வந்து கிரகங்கள் வந்து நமக்கு அம்பாளுக்கும் சிவனுக்கும் உள்ளதான் வரும். ஓகே, அவங்க வந்து ஆட்டுவிப்பவர்கள் அவர்கள். அப்போ வந்து ஒரு மேலதிகாரி சொன்னால் எப்படி கீழே இருக்கவங்க கேட்டாகணுமோ அதே மாதிரி இந்த கிரகங்கள் எல்லாம் அவங்க கட்டுப்பட்டுக்குள் வந்தது தான். ஓகே, ஸோ நீங்கள் அம்பாலோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இவங்களை வந்து நீங்கள் வந்து அம்பாலோட பாதத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த 7 சனி, இந்த மாதிரி சனி மூலமாக நடக்க வேண்டிய பிரச்சனைகள் அத்தனையும் தீரும் அப்படின்னு சொல்லாங்க. நீங்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன். ஸோ மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில். அவங்க வந்து உங்களுக்கு எல்லா வித நன்மைகளையும் பெற்று தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கல்யாணம் ஆகாதவங்க வந்து நீங்கள் மீனாட்சி திருக்கல்யாணம் வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கும், அடிக்கடி அதை போட்டு பாருங்க. நீங்கள் அதை அடிக்கடி போட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் கணவர் கூட போய் அந்த கோவிலில் இப்படி வந்து தாலி போட்டுக்கிற மாதிரி இல்லை மாலை மாற்றிக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. எந்த விஷயம் நம்ம நடக்கணுமோ அந்த விஷயத்தை வந்து அடிக்கடி நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். அப்போ விஷுவலைஸ் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து பிரபஞ்சத்துக்கோட போய் சேரும். ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கர்மா பரிமாற்றமாகி உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, நீங்கள் இது எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் திருமண வரத்தை வந்து ஒரு குழந்தை வரம், திருமண வரம், இல்லை ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணி அதில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து அம்பாளை வந்து பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மதுரை மீனாட்சி அம்மனும் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்.
ஒரு லீடர்ஷிப், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பதவி வேணும், ஒரு பொசிஷன் வேணும், ஒரு ஜாப், ஒரு நல்ல ஜாப் வேணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிடும் போது அந்த விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் வந்து என்ட்ரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்து ஒரு நல்ல வந்து எனக்கு காதலி கிடைக்கணும், இல்ல ஒரு நல்ல மனைவி கிடைக்கணும், இல்ல ஒரு நல்ல கணவர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து மனசார ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நீங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மனை வந்து நீங்க ஓகே எல்லாம் அம்பாள் கருமாரி அம்மனையும் நீங்க வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப குழந்தை இல்லாதவர்கள்லாம் தொட்டில் கட்டி அந்த ஒரு வேண்டுதல் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகலை அப்படின்னா அதுக்கும் வந்து அம்பாளுக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சுக்கிடுவாங்க. கூடிய சீக்கிரம் வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கணும்னு சொன்னாலும் நீங்க திருவேற்காடு கருமாரி அம்மனை வந்து வேண்டிக்கோங்க. உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய பேர் புகழ் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து ஒரு எனக்கு வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க வந்து இவங்களை வந்து கண்டிப்பா வந்து கும்பிடலாம். உங்க வாழ்க்கையில உள்ள இருளை போக்கி அருளை கொடுக்கறவங்க தான் வந்து திருவேற்காடு கருமாரி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்கே ரொம்ப ஒரு போட்டி மனப்பான்மையோடு என்னை எல்லாரும் அணுகிறாங்க, நான் ரொம்ப வந்து அவங்களால கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஏற்ற வந்து ஒரு ரிலீஃபை வந்து கண்டிப்பாக வந்து அம்பாள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக மட்டும் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பொறுமை மட்டும் உங்களுக்கு மிக அவசியம். ஸோ பொறுமையாக இருங்க, காலம் கனியும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு அமைதி தான் உங்களுக்கு வந்து அமைதி இல்லை, மனசில் வந்து பல எண்ணங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மன அமைதி வேணும் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அம்பாலோட அருள் வந்து வேணும் அப்படின்றாங்க. ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வரப்போகுது. அது வந்து ஒரு மேரேஜ். இங்கே பாருங்க, ஐ எம் த ஏஞ்சல் ஆஃப் மேரேஜ் அண்ட் ஐ எம் அசிஸ்டிங் யூ ரைட் நவ். ஸோ உங்களுக்கு ஒரு கல்யாண வாழ்க்கை, இப்போதான் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசணும். கல்யாணம் வந்து நடக்கிறதுக்கு நீங்கள் அம்பால திருவேற்காடு கருமாரி அம்மனை வந்து வேண்டிக்கோங்க, மதுரை மீனாட்சி அம்மனை வேண்டிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்க வந்து எப்படின்னா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போலங்க, எவ்வளவுதான் போராட்டங்கள் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அதையிலிருந்து திருப்பி திருப்பி வந்து மீண்டு எழுந்து வாழ்க்கையில போராடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு இங்கே பாருங்க எல்லாமே சன்ஃப்ளவர் தான் வருது. ஸோ வந்து ஒரு சூரியனோட உங்களுக்கு அருள், ஏன்னா இந்த திருவேற்காடு கருமாரி அம்மன்றது வந்து நீங்கள் அதோட கதையை வந்து கூகுளில் படித்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சம்மந்தப்படும். சூரியனுக்கு வந்து ஒரு வெளிச்சம் வந்து வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பவரை கொடுத்தவங்க அம்பாள். ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அம்பாள் கிட்ட சரணாகதி அடைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை அனுப்பி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஹலோ, வணக்கம். இது செகண்ட் பைல். இந்த லைட் கிரீன் கலர் கிறிஸ்டலை வந்து யாரு செலக்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கான பதிவு தான் இது. வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு கருமாரி அம்மன் வந்து திருவேற்காடு கருமாரி அம்மன் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். வாங்க. தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ. வேலையில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, இல்லை வேலையில் வந்து ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை, ரொம்ப வந்து வேலை வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிற ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கருமாரி அம்மன் வழிபாடு வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ, 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 தேங்க்யூ நியூஸ்.
நீங்க வந்து ரொம்ப துரோகங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, துரோகங்களால நீங்க வந்து சந்திச்சு ரொம்ப கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் நீங்க சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை மாறணும், ஒரு வெற்றியை நோக்கி வெற்றியான சந்தோஷமான வாழ்க்கையா மாறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா ஒரு திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல உங்கள் கணவன் மனைவிக்குள்ள வந்து ஏதோ பிரச்சனையா, ஒரு மூன்றாவது நபர் தலையீடால உங்க கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனை இருக்கு, சோ எனக்கு வந்து இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும், டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்தவங்க கூட நீங்க இந்த திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கு போய் ஒரு பூட்டு சாவி புதுசா வாங்கிட்டு போங்க. ஓகே, பூட்டு சாவி வாங்கிட்டு போய் அந்த திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில்ல போயிட்டு அந்த பூட்டை வந்து ஒரு கம்பியில வந்து எல்லாருமே வந்து பூட்டுவாங்க. பூட்டிட்டு அந்த சாவியை வந்து வேற எங்கேயாவது வந்து கோவில்ல வச்சுட்டு நீங்க வந்துருங்க. ஓகே, உங்க யார் வந்து அந்த சாவியை எடுத்து பூட்டை திறக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து உங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். அப்ப கூடிய சீக்கிரம் உங்க பூட்டை வந்து யாராவது திறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. ஒரு சிலர் வந்து இப்படியும் வேண்டிக்கிடுவாங்க, எப்படின்னா அந்த பூட்டை வந்து அங்க பூட்டிட்டு சாவியை கொண்டுட்டு வந்துருவாங்க வீட்டுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அந்த பிரச்சனை என்னைக்கு சால்வ் ஆயிடுச்சோ, அந்த பிரச்சனை சால்வ் ஆனதுக்கு அப்புறம் அந்த சாவியை கொண்டு போய் அந்த பூட்டை வந்து கோவில்ல வந்து திறந்து வந்து வச்சுட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான வழக்கம் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்க அந்த மாதிரி செய்யுங்க. இந்த பூட்டு பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பரிகாரம். இதை நீங்க செஞ்சீங்கனாலே உங்களுக்கு வந்து சரியாயிரும். அடுத்து வந்து இன்னொரு பரிகாரம் அங்க இருக்கு. அது வந்து என்னன்னா ஒரு பணமாலை, அதாவது ருபீஸ் இருக்குல்ல, இப்போ 100 ரூபாய் மாலை இல்லைன்னா 500 ரூபாய்க்கு ஒருத்த மாலை, அந்த மாதிரி வந்து பணமாலை கிடைக்கும். அந்த வேலை இல்லை பிரச்சனை, ரொம்ப தொழிலில் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பணமாலையை வந்து அங்கே வந்து ஒரு மரத்தாலான ஒரு அம்மன் சிலை இருக்கு. அந்த சிலைக்கு வந்து இந்த பணத்தாலான மாலையை வந்து நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஓகே, எதிரிகளால் இருந்த பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் அந்த பணமாலையை அதுக்கப்புறம் அந்த வேண்டுதலை நீங்க நிறைவேற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நல்லா வரப்போகுது. உங்களோட குலதெய்வ ஆசி வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. குலதெய்வ அருள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்க வந்து கருமாரியம்மனை வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சூரியனுக்கே வந்து ஒரு ஒளி கொடுத்தவள் தான் நம்ம திருவேற்காடு கருமாரியம்மன். உங்களுக்கு இன்னொரு பெரிய சீக்ரெட் ஒன்று சொல்லவா? எனக்கு வந்து இன்னொரு யூடியூப் சேனல் இருக்கு. அது வந்து இன்னும் நான் யாருக்கும் சொல்லலை. அந்த யூடியூப் சேனல் வந்து ரொம்ப வந்து லோவாக இருந்தது. அதாவது எனக்கு சப்ஸ்கிரைபரே இல்லாமல் இருந்தாங்க. எனக்கு வந்து நிறைய வியூஸே இல்லாமல் இருந்தது. நான் வந்து திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் போயிட்டு யதார்த்தமாக தான் அந்த போகிற ஒரு பாக்கியம் கிடைச்சது எனக்கு. ஸோ வந்து நான் அந்த கோவில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சதுங்க. அதாவது வந்து எப்படின்னா, லட்சக்கணக்கில் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த யூடியூப்ல இருந்து ப்ளே பட்டன் கிடைச்சது. ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்தது, மிகப்பெரிய ஒரு வியூஸ் வந்து எனக்கு வந்தது. ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலில் போய் வந்து சாமி கும்பிட்டுட்டு வாங்க. உங்களோட வந்து சேனலும் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, இது வந்து நீங்கள் என்னோட லைஃப்பில் வந்து ஆச்சு. நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி நடக்குதான்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் எனக்கு என்ன நடந்ததுன்னா, அந்த எப்பயுமே நான் வஸ்திரம் வாங்கிட்டு போவேன்னு உங்ககிட்ட சொல்வேன்ல, நான் வஸ்திரம் வாங்கிட்டு அன்னைக்கு போகல. ஏன்னா நான் திடீர்னு ஒரு வேலை விஷயமா என் ஹஸ்பண்டோட போயிருந்தோம். ஸோ வந்து பக்கத்தில் தான் திருவேற்காடு கருமாரியம்மன் இருக்கு, போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து இங்கே வீட்டிலேருந்து சாரீ வாங்கிட்டு போகலை. ஸோ அந்த
கோவிலுக்கு வெளியில எல்லாம் இருக்கும்ல கடைகள், அந்த கடையில் வந்து ஒரு 700க்கோ 800க்கோ ஒரு காட்டன் சாடி தான் வந்து வாங்கிட்டு போனேன். மஞ்சளில் பச்சை பார்டர் வச்சு ஒரு சாரீ வந்து வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போயிட்டு மாலையில் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கேன். அப்போ வந்து கரெக்டாக அபிஷேகம் நடந்துட்டுருக்கு நாங்கள் போகும்போது. ஸோ நான் ஐயர்கிட்ட வந்து இதெல்லாம் கொடுத்ததுக்கு, இல்லைம்மா சேலை வந்து இது 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முதயே வந்து புக் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் சாரீ வந்து இப்போ உடுத்த முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாலையை மட்டும் கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு எனக்கு மாலையை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏமா பட்டு எடுத்துகிட்டு வரல, ஒரு பருத்தி ஆடை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீ என்னோட சாரியை நீ உடுத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்பாள்கிட்ட கேட்டுக்கிட்டே நிற்கிறேன். நின்றுட்டு அது வந்து ஸ்க்ரீன் போட்டு அங்கே உள்ள வந்து அலங்காரம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீர் மல்க வந்து ஏமா இன்னைக்கு நீங்கள் என்னோட புடவையை கட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மனசுல ஒரு வேதனையோட கொஸ்டின் கேட்டு நிற்கும் போது அதே ஐயர் திருப்பி வந்தார் ஒரு 5 மினிட்ஸ்ல. வந்துட்டு கொடுங்கம்மா உங்க சாரியை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க அப்படின்னு சொன்னா, இல்லை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. சரி வாங்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் வந்து சரி ஒருவேளை மேலே அம்பாள் மேலே வந்து போட போறாங்க போல அப்படின்னு நான் நினைச்சிட்டு சந்தோஷமா கொடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அலங்காரம்லாம் முடிஞ்சு அந்த திரை விளக்கப்படுகிறது. பார்த்தா அம்பாள் வந்து நான் கொடுத்த சாரீ தான் கட்டியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது. அப்போ வந்து அவங்க என்னை பார்த்து கேட்குற மாதிரி இருந்தது, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு வந்து அவங்க கேட்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத விஷயம். அப்புறம் வந்து பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயர் வந்து எங்ககிட்ட பேசினாரு. அப்போ வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு யாரு வந்து சேலை கொண்டு வரணும்னு நினைச்சாங்களோ அவங்க வந்து இன்னைக்கு கொண்டு வரலாமா, என்ன விஷயம்னு தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருச்சு, நீங்க கொண்டு வந்த சாரி அம்பாள் ஏத்துக்கிட்டா, அவ வந்து அந்த புடவையை வந்து கட்டி அதனாலதான் நாங்க கட்டணும். உண்மையிலே சொல்றேம்மா, இது வந்து உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. இன்னைக்கும் வந்து இப்பதான் ஒரு லாஸ்ட் இயர் நடந்த விஷயம் இது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப 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 ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து கிடைச்சது. ஸோ வந்து நீங்க வந்து மனசார நீங்க வந்து அவட்ட பேசுங்க, சண்டை போடுங்க, ஒரு உரிமையா போங்க. அம்மா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, சந்தோஷப்படுவதும் அவங்ககிட்ட தான் நீங்க பகிர்ந்துக்கிறீங்க, கோபப்படுறதும் அவங்ககிட்ட தான் பகிர்ந்து முடியும். எதுனாலும் நீங்க திட்டுறது கூட நம்ம அம்மாவை நம்ம உரிமையா திட்டுவோம் இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்ன்றத வந்து அவங்க உங்க அம்பாலாவே நினைச்சு, உங்க அம்மாவாவே நினைச்சு நீங்க அவங்களோட உரையாட ஆரம்பிங்க. நீங்க வந்து பேச 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 அவளும் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பா. ஓகே, இதுதாங்க உண்மை. நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ. ஸோ உங்களை வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல அவ வந்து கண்டிப்பா உட்கார வைப்பா. ஸோ நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க வைப்பாள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க அம்பாளை நினைச்சு சில விஷயங்கள் செய்யும் போது அவ வந்து உங்களுக்கு அந்த விஷயங்களை வந்து நடத்தி தருவா அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து இப்போ ஒரு தொழிலையோ இதுலயோ வந்து ஒரு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது எப்ப வரும், திருப்பி வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க கருமாரியம்மன் கிட்ட வேண்டிக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு அதற்குரிய பலனை வந்து இரட்டடிப்பா பெற்று தருவாங்க அப்படின்றதுதான் உண்மை. ஓகே, உங்க வந்து லைஃப்ல வந்து உங்களை செயல்பட முடியாம யாராவது கட்டி போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களை கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க வந்து கருமாரியம்மனை வேண்டிக்கிட்டீங்கன்னா ஒரு 3வது நபர் ஒருவரை அனுப்பி அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை அம்பாள் வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 2 கார்டு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஒரு பொசிஷன் வேணும்னாலும் சரி, அம்பாள் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து கண்டிப்பா பெற்று தருவாள் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை பாக்கியத்துல வந்து கொடுக்கறதுல வந்து கருமாரியம்மன் வந்து நிகர் வந்து வேற யாருமே இல்லைங்க.
ஓகே, நானே பார்த்துருக்கேன். கருமாரியம்மன் கோவிலில் வந்து இப்போ ஒரு 18 வருஷம் ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தைல, அவர் வந்து ஒரு காவல்துறையை சேர்ந்த நண்பர், அவருக்கும் அவர் மனைவிக்கும் 18 வருஷம் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி 18 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருமாரியம்மன் கோவிலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப இந்த அன்னதானம்லாம் நடக்கும்ல, அப்போ வந்து ஒரு இலையை வந்து அவங்க முந்தானையில் வச்சு எல்லார்கிட்டையும் ஒரு சாப்பாடு வாங்கினாங்க. 7 பேர்ட்ட இல்லை 9 பேர்ட்ட அந்த மாதிரி ஒரு சாப்பாடு வாங்கி அந்த சாப்பாடை வந்து ஒரு கைப்பிடி எல்லாரும் அள்ளி வச்சாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி வந்து அள்ளி வைப்பாங்க அந்த தட்டில் எல்லாருக்கும், அந்த இலையில எல்லாரும். அப்போ வந்து ஒரு 9 பேர்கிட்ட வாங்கி அந்த சாப்பாடை வந்து கணவன் மனைவி இருவருமே வந்து சாப்பிட்டாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அதை சாப்பிட்டு அடுத்த வருஷ பூஜை அப்போ அவங்க ஒரு குழந்தையோட தான் வந்தாங்க. பையன் பிறந்திருந்தான் அவங்களுக்கு. ஸோ ஒரு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் என் கண் முன்னாடி நடந்த விஷயம், ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நடந்த விஷயம். ஸோ அவங்களுக்கு வந்து கருமாரியம்மன் வந்து குழந்தை பாக்கியத்தை அள்ளி கொடுத்தா. ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து யாருக்காவது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்கள், கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் நம்பிக்கை கொடுங்க. ஓகே, நம்பிக்கையான வார்த்தைகளும் வந்து ஒரு மிகப்பெரிய பலம்ங்க, ஒரு மிகப்பெரிய புண்ணியம். ஓகே, நீங்கள் போய் அவங்களுக்கு பண உதவி தான், பொருள் உதவி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வார்த்தையால் சில பரிகாரங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து அந்த விஷயம் நடந்ததுன்னா அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணணும். ஓகே, அதை வந்து அம்பாள் வந்து நீங்கள் இப்படிலாம் வந்து அம்பாள் புகழ் பாடும்போது அம்பாள் மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து உங்களுக்கு அளிக்கிறாள் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மை. ஓகே, உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய சக்சஸ் வந்து லைஃப்ல கிடைக்க போகுது, ஒரு வெற்றி உங்கள் அருகில் பக்கம் வந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒருத்தர்னால நீங்க வந்து மனசுல வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருக்கீங்க, இல்ல ஒரு துரோகத்தை சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்கள மறந்துருங்க, மன்னிச்சு விட்டுட்டு போடா, உன்னோட இதே எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்திலிருந்து நீங்க வெளியில வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டா நீங்க இருக்கிறதுக்கு கத்துக்கோங்க. ஒரு அடுத்தவங்களோட துணை வந்து கண்டிப்பா இருக்கணும், ஆனா அதே நேரத்துல ஒரு துன்புறுத்துற ஒரு துணை வந்து நம்ம ஸோ நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதான் வந்து அம்பாலோட ஒரு ஆசையாக இருக்குது. தனிமை இருந்து செயல்பட்டு வெற்றி அடையணுங்க, அதுதாங்க ஒரு பெண் சக்தியோட மிகப்பெரிய பலமே. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ், ஓகே, ஏதோ ஒரு அமௌண்ட் ரொம்ப நாளாக வராமல் இருந்ததுன்னா அதுவும் வந்து உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க போகுது. உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுக்குற, பெண்களை மரியாதையாக நடத்துகிற ஒரு ஆண் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, விக்ட்ரி, உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து காத்திருக்கு அப்படின்றாங்க. யூனிகார்ன் வந்திருக்கு, ஸோ பெஸ்ட் சிம்பிள். ஓகே, ஆர்கேஞ்சல் யூரியல் வந்திருக்காங்க. ஸோ உங்களோட மனசில் இருந்த அந்த பயம்னாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஏமாற்றம், ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சதுனால இருந்த வலி, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு பிரகாசிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளியை வந்து கொண்டு வர்றதுக்கு அம்பாள் வந்து கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ இதை பார்க்குறவங்க யாராவது வந்து யோகா கற்றுக்கலாம், இல்லை யோகா டீச்சராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து யோகா கற்றுக்க போகிறவராக இருக்கலாம். ஓகே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு அது எதனால வந்தது, ஏன் அந்த பிரச்சனை எதனால அப்படின்னு அலசி ஆராய்ந்து ஒரு முடிவெடுங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ உண்மையா என்னைக்குமே உண்மையா இருங்க, உண்மையா நடந்துக்கோங்க. உண்மை வந்து உங்களுக்கு சில நேரம் வந்து ரொம்ப தாமதமா ஒரு சில பலன்களை கொடுத்தாலும் ஒரு நிரந்தர பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
ஓகே, உண்மைக்குன்னு ஒரு சில மதிப்புகள் இருக்கு. அது வந்து நீங்க உண்மையா இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. லவ் தான் வருது. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பார்ட்னர் வந்து கிடைக்கிறதுக்கு அம்பாள் அருள் புரிய போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நிறைய பேர் வந்து திருமணம் ஆகாதவங்க நீங்க இதை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து ஒரு திருமண வாய்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு திருமண பிராப்தம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றாங்க. ஓகே, அதனால வந்து உங்க வாழ்க்கை வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து நீங்க வந்து உங்க தேவையில்லாம யாரையாவது ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லி நீங்களே தானாவே போய் அவங்க வலையில வந்து சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஜேர்னி உங்க வாழ்க்கையில வந்து ஒரு குறுகிய தூர பயணம் மேற்கொள்ள போறீங்க. அந்த பயணம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுக்க போகுது. ஆனா அதை வந்து அந்த பயணம் பண்றதை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு விஷயமா இப்ப நீங்க ஒரு பரிகாரம் பண்றதுக்கே ஒரு கோவில் போறீங்க அப்படின்னாலும் அதை வந்து முன்னாடியே யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. நாங்க இந்த கோவிலுக்கு போறோம் வரோம்னு சொல்லிட்டு நீங்க யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. நீங்க சொல்லாம அந்த விஷயங்கள் வந்து செய்யும் போது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை, ஒரு திருமண பந்தத்தை, இல்ல ஒரு நல்ல விஷயத்த உங்க வாழ்க்கையில அது கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம வந்து அம்பாளுக்கு தான் வந்து தேங்க்யூ சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஓகே, கிராட்டிடியூட் பண்றதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். உங்க வாழ்க்கையில நடக்காதுன்னு சில விஷயங்கள் இருந்தாலும் அதை நடத்தி காட்டுறவள் தான் வந்து இந்த சிவசக்தி. ஸோ சிவசக்தி நம்ம மனப்பூர்வமாக நம்புவோம், சரணாகதி அடைவோம் சொல்லிட்டு இந்த பதிவை நான் வந்து முடிச்சுக்கிறேன் இதோட. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.